அளவில் நாடுகளையும் தனி மனிதர்களையும் தேசங்களையும் கண்காணிப்பதற்கு ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய நாட்டுக்குள்ளேயும் உளவு அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் வெளிநாடுகளை கண்காணிப்பதற்கான உளவு அமைப்புகளையும் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இஸ்ரேலை பொறுத்தவரையில் இஸ்ரேல் தன்னுடைய நாட்டுக்குள்ளாக கண்காணிப்பு காரியங்களில் ஈடுபடுறதுக்காக ஷின்பத் என்கிற உளவு பிரிவை உண்டாக்கி வைத்திருக்கிறாங்க. அதே போல 0088 என்கிற விதமான ஒரு உளவு அமைப்பை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த உளவு அமைப்பு டெக்னாலஜி வாய்ஸாக எதையெல்லாம் உளவு பார்க்க முடியுமோ சைபர் கிரைம் தொடர்பான அந்த காரியங்களில் ஈடுபடுவதற்கான உளவு அமைப்பாக இருக்கிறது. அதை தாண்டி ஐமன் என்கிற ஒரு உளவு பிரிவையும் அவர்கள் செயல்படுத்தி வருகிறார்கள் ஆரம்ப காலம் தொட்டாக. இதை தாண்டி வெளிநாடுகளையும் வெளிநாடுகளுடைய தலைவர்களையும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தனி மனிதர்களையும் கண்காணிப்பதற்காக மொசாத் என்கிற உளவு பிரிவையும் செயல்படுத்தி வருகிறார்கள். இந்த மொசாது தான் பல நாடுகளுக்குள்ள பல சந்தர்ப்பங்களில் பல குழப்பங்களை உண்டாக்கி இருக்கிறார். அதே நேரம் தேவையான நேரத்தில் கொலைகள் வரைக்கும் ஈடுபடக்கூடிய அளவுக்கு பயிற்சிகளை பெற்றிருக்கக்கூடியவர்கள். அந்த அடிப்படையில் அண்மை காலத்தில் மொசாது ஈடுபட்ட மிக உக்கிரமான தாக்குதல்கள் ஒன்றுதான் ஈரானுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி ஹாமனி கொல்லப்பட்டது. அவரை தொடர்ந்து பல உயர்மட்ட தலைவர்கள் கொல்லப்பட்டது. இதற்கான உளவு தகவல்கள் எல்லாமே மொசாது வழியாகத்தான் பெற்றுக்கொள்ளப்பட்டு இஸ்ரேல் தாக்குதலில் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். இதே மாதிரி இன்னும் பல நாடுகளும் உளவு தகவல்களை சேமிப்பதற்காக உள்நாட்டுக்குள்ளும் வெளிநாட்டுக்குள்ளும் பல உளவு அமைப்புகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சைனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள். அதே நேரம் அரபு நாடுகள் அல்லது இஸ்லாமிய நாடுகள்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த நாடுகள் உள்நாட்டுக்குள்ள உளவு அமைப்புகளை வைத்துக் கொண்டிருந்தாலும் வெளிநாடுகளை கண்காணிப்பதற்கான தேவையை அவர்கள் கொண்டிருக்கவும் இல்லை. அதற்கு அவர்கள் உளவு அமைப்புகளை பயன்படுத்துவதும் இல்லை. ஆனால் ஈரான் மாத்திரம் உள்நாட்டுக்குள்ள உளவு தகவல்களை சேமிப்பதற்கான உளவு அமைப்புகளை வழிநடத்துவதைப் போல வெளிநாடுகளை கண்காணிப்பதற்காகவும் வெளிநாட்டு உளவு தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காகவும் உளவு அமைப்புகளை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக இஸ்ரேலுக்குள்ளேயே ஈரானுடைய உளவு தகவல்களை சேமிப்பவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் என்பதை அண்மைய காலமாக பல விடுத்தம் நம்ம பார்த்துருக்கிறோம், தெரிஞ்சிருக்கிறோம், அறிஞ்சிருக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தற்போது அமெரிக்காவினுடைய உளவு அமைப்பாக இருக்கக்கூடிய CIA ஆக இருந்தாலும் சரி அல்லது இஸ்ரேலுடைய உளவு அமைப்பாக இருக்கக்கூடிய மொசாதாக இருந்தாலும் தலையை பீத்து கொண்டு ஒரு உளவு தகவல் கிடைக்காதா என்று ஒரு தனி மனிதனை பற்றி தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர் யார் என்று சொன்னால் ஈரானுடைய ஆன்மீக தலைவராக தற்போது செயல்பட்டு வருகிற மறைந்த ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி ஹாமனியினுடைய மகன் முஜிதபா அலி ஹாமனி. இவரை பற்றித்தான் ஒரு துளி செய்தியாவது கிடைத்து விடாதா? இவர் எங்க இருக்கிறாரு? இவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா? இவருடைய உடல்நிலை எப்படி இருக்கிறார்? இவருக்கு நடக்க முடியுதா, நடக்க முடியலையா? கட்டில்ல படுத்த படுக்கையில இருக்கிறாரா அல்லது எந்திரிச்சு நடக்கக்கூடிய அளவில் அவர் இருக்கிறாரா? இவர் சொல்வதாக சொல்லுகிற தகவல்கள் எல்லாம் உண்மையிலேயே இவர்தான் சொல்கிறாரா அல்லது இவர் சொன்னதாக வெளியிடப்படுகிறதா? இவருடைய ஊசலாட்டங்களாவது எங்கிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியாதான்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ஈரானுக்குள்ள வலை வீசி அரைச்சு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் எவ்வளவு உளவு தகவல்களில் உச்சம் கண்டவர்களாக இருந்தாலும் ஈரானுக்குள் தற்போது முஜிதபா ஹாமனி தொடர்பான எந்த விதமான உளவு தகவல்களையும் அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன் காரணம் என்று கேட்டால் ஆயத்துல்லா அலி ஹாமனி கொல்லப்பட்டதற்கு பிறகு புதிதாக பதவியேற்ற முஜிதபா அலி ஹாமனி அவர்கள் தற்போது ரொம்ப சீக்ரெட்டான இடத்துல பாதுகாப்பாக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அவர் விடுகிற அறிக்கைகளாக இருந்தாலும் மற்ற அனைத்து தொடர்புகளாக இருந்தாலும் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக பயன்படுத்தப்படுகிறது என்பதுதான் ஈரான்ல இருந்து கிடைக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. இந்த நிலையில தான் ஆயத்துல்லா முஜ்தபா அலி ஹாமனி அவர்களை தேடும் படலம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் அவர் எங்கே இருக்கிறார் என்பதை அவர்களால் அறிய முடியவில்லை. இன்னும் சொல்ல போனால் ஆயத்துல்லா முஜ்தபா அலி ஹாமனியினுடைய குரல் கூட இதுவரைக்கும் வெளியில் வரவில்லை. அவர் ஆயத்துல்லாவாக தேர்வு செய்யப்படுறாரு. தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு ஈரானுடைய வளமையான முறைப்படி அவர் என்ன பண்ணியிருக்கணும்னு கேட்டால் அங்கே இருக்கக்கூடிய மற்ற அறிஞர்களுக்கு முன்னால் வந்து
அவர் தன்னுடைய பதவியை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் முஜ்தபா அலி காமனி அப்படி எந்த ஒரு வெளிப்படுத்தல்களையும் செய்யவில்லை, பப்ளிக்ல வரவும் இல்லை. அவர் பற்றி வந்த வீடியோக்கள் எல்லாமே பழைய வீடியோக்களை தவிர ஒரிஜினலான உண்மையான தற்போதைய வீடியோக்கள் கிடையாது. இதை பற்றி சொல்லுகிற நேரத்தில் ஈரானுடைய தகவல்கள் ஆயத்துல்லாவாக ஒருவர் தேர்வு செய்யப்படுகிற நேரத்தில் சபையோர் முன்னிலையில் வந்து அவர் பதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது விதி. ஆனால் விதிவிலக்காக தற்போதைய சூழல் அமைந்திருப்பதால் தான் அவர் அந்த நடைமுறையை செய்யவில்லை. அதை எங்கள் நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்கிற பதிலை அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த விதிப்படிதான் அவர் செய்யணுங்கிறத யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு நிலைமை மாறிவிட்டது. இப்படியான சூழல்ல முஜ்தபா அலி காமனி விடுகிற அறிக்கைகள் எழுத்தில் வெளியிடப்படுகிறது. ஈரானுடைய உத்தியோகபூர்வ தொலைக்காட்சி பிரஸ் டிவி, ஃபாஸ்ட் நியூஸ் ஏஜென்சி, தஸ்னிம் நியூஸ் ஏஜென்சி, இர்னா உள்ளிட்ட அங்கிருக்கக்கூடிய அரச தொலைக்காட்சிகள், அரச ஊடகங்கள் இந்த அறிக்கைகளை வெளியிடுகிறார்களே தவிர நிஜமாக அவருடைய குரல் பதிவு கூட வெளியில் வரவில்லை. இதுதான் ஆயத்துல்லா பேசுகிறார் என்கிற ஒரு வாய்ஸ் கூட வரல. அவருடைய வீடியோ அறிக்கை ஒன்று கூட வரல. மொத்தத்தில் அவரை பற்றிய எந்த தகவல்களும் வெளியே கசியாமல் இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அண்மையில் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி பேசுகிற நேரத்தில் இதுவரை நான் முஜ்தபா காமனியை நேரடியாக சந்திக்கவில்லை என்று சொல்லியிருந்தார். அந்த அளவுக்கு ஒரு ஃபாரின் மினிஸ்டர் கூட உடனே அணுக முடியாத அளவுக்கு தான் அவர் பாதுகாப்பான ஒரு இடத்தில் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிற அதே நேரம், அப்படின்னா ஒரு ஃபாரின் மினிஸ்டரை பார்க்கலன்னா அவர் செத்து போயிருக்கலாம்ல, அவர் உயிரோடு இல்லாமல் இருக்கலாம்ல என்கிற கேள்விகள் எழும். ஆனால் ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் பேசுகிற நேரத்தில் 2 தடவைகள் தான் ஆயத்துல்லா முஜ்தபா காமனியை நேரில் சந்தித்ததாகவும் அவருடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டதாகவும் அறிவித்திருக்கிறார். எனவே முஜ்தபா காமனியை அதிபர் பெசக்ஷியன் சந்தித்திருக்கிறார். மற்றவர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படவில்லை. காரணம் என்னென்று கேட்டால், IRGC முற்றுமுழுதாக அவரை பாதுகாப்பான இடத்திலே வைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா அவர் விடுகிற அறிக்கைகள் கூட தனிப்பட்டு எந்த விதமான ஒரு உபகரணத்தின் ஊடாகவும் பகிரப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஒரு கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி வைஃபை ஊடாக இமெயில் அனுப்புறது, அவர்களுடைய சிஸ்டத்துக்குள்ள அதை பயன்படுத்துறது, அல்லது செல்போன் அவர் யூஸ் பண்ணுறது, இந்த எந்த விதமான தொழில்நுட்பங்களையும் அவர் பயன்படுத்துவது இல்லை. அவருடைய அறிக்கைகள் எல்லாம் பேனாவால் எழுதப்பட்டு நபர்கள் வழியாக கடத்தப்படுகிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இந்த நிலையில தான் எங்கே இருக்கிறார் முஜ்தபா என்கிற தேடல்ல ஆயத்துல்லா அலி காமனியினுடைய ஜனாசா அடக்கத்தின் போது அவருடைய ஜனாசா பாக்ஸை தூக்கிக்கிட்டு போகிற ஆட்களுடைய காட்சிகள் நீங்க பார்த்திருப்பீங்க. அதை தூக்கிக்கிட்டு போகும்போது ஒரு நபர் மட்டும் முகத்தை மறைச்சு மாஸ்க் போட்டிருக்கிறாரு, ஒரு கேப் அணிஞ்சிருக்கிறாரு. இப்படியான தோற்றத்தில் வந்து அந்த ஜனாசாவை தூக்கிக்கிட்டு போன காட்சிகளை நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த காட்சி வெளியானதோட வந்தவர் முஜ்தபா காமனி தான் என்று பல ஊடகங்களும் டீகோட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனால் உண்மையிலேயே இது சர்வதேசத்தை திசை திருப்புவதற்காக ஈரானுடைய IRGC செய்த வேலையாகத்தான் பார்க்கப்படுகிறது, மொசாதுடைய பார்வையிலையும் அதே போன்று CIA பார்வையிலையும். காரணம் என்னன்னு கேட்டால், அங்கு வந்திருந்த நபர் ஒரு இளமையானவராக தோற்றத்தில் இருக்கிறார். அவர் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிற மாதிரி தெரியுது. எனவே இது முஜ்தபா காமனியாக இருக்க வாய்ப்பில்லை. இன்னும் சொல்ல போனால் முஜ்தபா காமனியினுடைய சகோதரர்களும் கூட அந்த ஜனாசாவில் பங்கெடுத்திருந்தார்கள் என்கிற நிலையில இந்த முகத்தை மறைத்து கொண்டு வந்த நபர் யார் என்பது யாருக்கும் தெரியவில்லை. அவர் முஜ்தபா இல்லை என்று இந்த அடிப்படையில் சொல்லப்படுகிறதே தவிர நிஜமாகவே அவர் முஜ்தபா இல்லதானா என்கிற முடிவுக்கும் வர முடியாது. சில நேரங்களில் முஜ்தபா காமனியாகவும் அவர் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எது எப்படி போனாலும் முஜ்தபா காமனி எங்கே இருக்கிறார் என்கிற மல்டி மில்லியன் கேள்வியை முன்வைத்து தேடிக்கொண்டிருக்கிறது மொசாதும் CIA-யும். உண்மையிலேயே அவர் எங்கே இருக்கிறார் என்பதை வெளியில் சொல்லாமல் ரொம்ப கவனமாக பாதுகாப்பாக அந்த காரியங்களை முன்னெடுத்து வருகிறது ஈரானுடைய IRGC. இதை தாண்டி நம்ம பார்த்தோம்னா ஈரானுடைய ஆயுதங்களை அழிக்கப் போகிறோம், ஈரானுடைய கடற்படையை அழிக்கப் போகிறோம், ஈரானுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அழிக்க போகிறோம், இதெல்லாம் சொல்லிக்கிட்டு தானே
இஸ்ரேலும் அமெரிக்காவும் உள்ள போனாங்க? இதுவரைக்கும் இதையாவது பண்ணாங்களாங்கிற கேள்வி இருக்குதுல்ல. செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எங்கே இருக்கிறது என்பதையே அமெரிக்காவால் கண்டுபிடிக்க முடியலை. ஆரம்பத்தில் கார்க்கு தீவுகளில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு இஸ்பஹானில் இருக்குதுன்னு சொல்லி அங்கே அட்டாக் பண்ணாங்க. அதற்கு பிறகு நட்டான்ஸில் இருக்குதுன்னு சொல்லி அங்கே அட்டாக் பண்ணாங்க. இப்பொழுது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா பீகாக்ஸ் மவுண்டன்ஸுக்கு உள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு நாளும் நாளொரு பொழுதுகளில் ஒவ்வொரு செய்திகளை சொல்றாங்களே தவிர எங்கு செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கிறது என்பதை கூட அவர்களால் கண்டறிய முடியவில்லை. ஈரானுடைய ஏவுகணை உற்பத்தி திறன்களை அழிக்கிறோம்ங்கிறாங்களே தவிர அதுவெல்லாம் எங்கே இருக்கிறது என்பதை இதுவரைக்கும் அவர்களால் கண்டறிய முடியவில்லை. இப்படி பல விவகாரங்களை ஈரானுக்குள்ள கண்டறிய முடியாத நிலையில் தற்போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றன. ஆரம்பத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஈரான் சில விஷயங்கள்ல பெரிய கவனம் எடுக்கலைங்கிறத நம்ம அறிய முடிஞ்சது. அதனாலதான் பல தலைவர்களை அவர்கள் இழந்து கொண்டார்கள். இன்னும் சொல்ல போனா மரணம் எல்லாம் நமக்கு மேட்ரே கிடையாதுங்கிற அளவில் அவங்க இருந்திருக்கிறாங்களோ என்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. ஏன்னா ஆயத்துல்லா அலி காமனி மேல அட்டாக் பண்ணுவாங்க என்பது தெரிந்திருந்தும் அவர் பங்கர்களுக்குள்ளேயோ வேறு எங்கேயோ போய் ஒளிச்சுக்கிறல. அவர் பப்ளிக்ல சாதாரணமாக இருந்திருக்கிறார் அவருடைய அலுவலகத்தில் என்று தெரியுது. அதனாலதான் லேசா அட்டாக் பண்ணாங்க. அதே மாதிரி தான் அவர்களுடைய மற்ற தலைவர்களுக்கும் நிகழ்ந்திருந்த நிலையில தற்போது இந்த விவகாரங்களில் கூடுதல் கவனம் செலுத்துகிறது ஈரான் என்பதை பார்க்க முடிகிறது. எனவே முஜ்தபா அலி காமனியை தேடிக்கொண்டே இருக்கிறது இஸ்ரேலும், இஸ்ரேலுடைய மொசாதும், அமெரிக்காவினுடைய சிஐஏயும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. தொடர்ந்து இணைந்திருங்கள். வரக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். நன்றி உறவுகளே. இது போன்ற வீடியோகளை பார்வையிட சுந்தூஸ் முகமது இம்தியாஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்.